வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். இந்த மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இந்த அக்னி நட்சத்திரம்னா என்ன, கத்திரினா என்ன, ரெண்டு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று அக்னி நட்சத்திரம், இன்னொன்று கத்திரி. என்ன இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ளே இருக்கிற என்ன வித்தியாசம், இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது. இப்போ நம்ம 4 விஷயம் பார்க்குறோம். ஒன்று அக்னி நட்சத்திரம்னா என்ன, கத்திரினா என்ன, அதுக்கு அடுத்தது இதில் என்னென்ன காரியம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதில் சந்தேகம் இருக்குது. அதுக்காக சிறப்பு பதிவு இந்த மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இதை சொல்லலான்ட்டு ஒரு ரகுராமண்ணன் சொன்னதால் இதை பற்றி ஒரு பதிவு. என்ன விஷயம்னா, இந்த அக்னி நட்சத்திர ஆரம்ப காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அக்னி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த தேதி மாறவே மாறாது. வருஷம் மாறாது. கண்டிப்பாக மாறவே மாறாது. லீஃப் ஆண்டு வந்தால் கூட மாறாது. ஏன்னா பேசிட்டு வரப்ப அண்ணன் கேட்டேன், லீஃப் ஆண்டு வந்துச்சு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிப்ரவரி மாதம் 29 தேதி வரும். அப்போல்லாம் பிப்ரவரி 29 லீஃப் ஆண்டில் பிறந்தவங்க 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிறந்த நாளே கொண்டாடிங்கிறோம். தேதி வரமாட்டேன். 28 பிப்ரவரி முடிஞ்சிடுது. அப்போ லீஃப் ஆண்டு வரப்போ கூட ஒரு வருஷம் அதிகமாகும். அப்போ கூட இந்த வித்தியாசம் வருமா அப்படின்றப்போ, இந்த ஆங்கில கேலண்டருக்கு மட்டும்தான் இந்த கணக்கு. எப்படின்னா 29 வருதுங்களா, அப்போ என்ன ஆகுதுன்னா நட்சத்திரம் இது தேதி மட்டும்தான் வித்தியாசம் வருமே கண்டி. இதே 15 திதி தான் வரப்போகுது. அப்போ வளர்பிறை 15 தேய்பிறை 15 தான் வரப்போகுது. வேறு எதுவும் மாற்றம் வரப்போகிறது இல்லை. அதே மாதிரி 27 நட்சத்திரம் தான் வரப்போகுது. அவ்வளோதான். எதுக்காக அந்த லீஃப் ஆண்டு கொண்டாடுறாங்க அப்படின்றப்போ, 365 நமக்கு 360 ஒரு வட்டம், 360 நாள் கொண்டது ஒரு வருஷம்னு சொல்கிறோம். ஆனால் 365 இது 5.25 5.5 ஏதோ சொச்சுன்னு சொல்கிறாங்க. 360 இல்லை 365ன்னு. அதை சரி கட்டுறதுக்காக தான் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீஃப் ஆண்டுன்ட்டு ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற வழக்கம்லாம் வந்துச்சு. ஆனால் தமிழ் தேதி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 32 கூட வரும் தமிழ் தேதியில், ஆவணி மாதம். இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம். இந்த தேதி மாறாது. அக்னி நட்சத்திர காலங்கள் தேதி மாறவே மாறாது. வருஷம் மாறாது. நீங்கள் ஒன்றா வருஷம் அக்னி நட்சத்திர கேலண்டரு எடுத்து ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். மாறவே மாறாது. நான் சொல்கிறது தமிழ் தேதியில் சித்திரை மாதம் சூரியன் உச்சமாவார். சூரியன் சித்திரை மாதம் உச்சமாக ஒரு மாதம் ஒரு இதில் சூரியன் போயின்னு இருப்பார். இப்போ நாம் பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தை பேசின்னு இருக்கிறோம். பங்குனி மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா மீனத்தில் இருப்பார். எப்போ அவர் சித்திரை மாதம் சித்திரை 1ஆம் தேதி வருதோ அப்போ சூரியன் மேஷ ராசிக்கு போவார். மேஷ ராசி தான் சித்திரை மாதத்துல துவக்கம். இது வசந்த ருது அப்படின்னு பேர். சித்திரை வைகாசி மாதங்களுக்கு அப்போது சூரியன் அப்போ உச்சமாவார். அதனால தான் வெயில் கூட அதிகமாக இருக்குது. இப்போ இந்த தேதி மாறாதுன்னு ஒரு விஷயம் சொன்னேன். என்ன விஷயம் அப்படின்றப்போ, ஒரு வருஷமும் சித்திரை மாதம் தமிழ் தேதி 21ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம்னு பஞ்சாங்கத்தில் போடுவாங்க. தமிழ் தேதி 21. செக் பண்ணி பார்த்தா தெரியும். இதுக்கு அடுத்தது எப்போ முடியுது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமும் வைகாசி மாதம் தமிழ் தேதி 14ஆம் தேதி முடியும். இது ஒரு ரூல். இது மாறவே மாறாது. ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சித்திரை 21 தமிழ், வைகாசி இப்போ 14 பார்த்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர காலம். இந்த ரூல் மாறாது. சரி, இப்போ இதில் கத்திரின்னு ஒன்று சொல்கிறாங்களே, இது என்ன விஷயம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 21ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம்னு பஞ்சாயத்தை போட்டிருக்காங்க, நம்ம பார்த்தோம். அதுலேருந்து சித்திரை மாதம் 28 தமிழ் தேதி அன்னைக்கு கத்திரி ஆரம்பம்னு சொல்லுவாங்க. 21 22 23 24 25 26 27 28, அதாவது 7 நாள் கழிச்சு. இதுதான் முன்கத்திரி பின்கத்திரின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. 21லேருந்து 7 நாள் கழித்து கத்திரி ஆரம்பம். நல்லா கவனிக்கணும். சித்திரை மாதம் 28, சித்திரை 21 அக்னி நட்சத்திர ஆரம்பம். கத்திரின்ற வார்த்தை எப்போ ஆரம்பிக்குதுன்னா சித்திரை மாதம் 28ஆம் தேதி 7 நாள் கழிச்சு. அந்த கத்திரின்றது விஷயம் என்னென்னா, சூரியன் ஒரு மாதம் ஒரு ராசியில் பிரவேசம் பண்ணுவார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் மாத பிறப்பாக கொண்டாடுறோம்.
மாசப்பிறப்புன்றப்ப இப்போ பங்குனி மாதம் நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சூரியன் இருப்பார். சித்திரை மாதம் வந்து மேஷ ராசி சூரியன் மாறிடுவார். அதில் 3 நட்சத்திரம் இருக்குது, அஸ்வினி, பரணி, கிருத்திகேயன். அப்போது பரணி 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுற வரைக்கும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் பேர். கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் எப்போ சூரியன் சஞ்சாரம் செய்கிறாரோ அன்னிலேருந்து கத்திரி ஆரம்பம்னு பேர். நல்லா புரியும் நினைக்கிறேன். இதை நல்லா கவனிச்சு கேட்டதும் புரியும். சித்திரை 21 அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், ஆனால் சித்திரை 28 கத்திரி ஆரம்பம். அப்போ என்ன பண்ணுவார்னா, மேஷ ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அந்த இடத்துல சூரியன் உடையிறப்ப பார்த்தீங்கன்னா வெயில் தகிக்கும், உச்ச சாயலில் போகும். இந்த 101 டிகிரி, 102 டிகிரி, 105 டிகிரி, 106 டிகிரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த டிகிரிலாம் அந்த காலகட்டம் தான். கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். தமிழ் தேதி 28 வரும் சித்திரை மாதம். 108 டிகிரி, 105 டிகிரி, 106 டிகிரி, 111, 110 இதெல்லாம் அதுலேருந்து ஆரம்பிக்குதுங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள், திருப்பி ஒரு 7 நாள், 7 7 14 நாள் அது வரைக்கும் இருக்கும். திரும்பிய வைகாசி மாதம் 11ஆம் தேதி முடிஞ்சிடும் கத்திரி. நல்லா கவனிக்கணும். அக்னி நட்சத்திரம் வைகாசி 14 தான் முடியும், ஆனால் 11ஆம் தேதி கத்திரி முடிஞ்சிடும். இந்த கத்திரின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் உச்சத்தில் சூரியன் போயிட்டு அதிகமான வெப்பத்தை பூமியில் கக்குறப்ப தான் கத்திரின்னு சொல்லிட்டு இருக்கோம். திரும்பவும் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். அக்னி நட்சத்திரம் ஆரம்ப தேதி சித்திரை 21, முடிகிற தேதி வைகாசி 14. கத்திரி அப்படின்ற விஷயம் ஆரம்பிக்கிறது சித்திரை 28, முடிகிறது வந்து வைகாசி 11. இவ்வளோதாங்க விஷயம். இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வருஷம் நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த விஷயத்தை. கத்திரினா என்ன, அக்னி நட்சத்திரம்னு என்ன. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக இப்போ நாம் வரோம். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றப்ப இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி வளர்த்தி பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமும் இப்போ செய்யலாம். அக்னி பகவான் சந்தோஷப்படுவார். அப்போ என்னென்ன அக்னி வளர்த்தி பண்ணுறோம்னா, கல்யாணம் பண்ணுவோம், கிரகப்பிரவேசம் பண்ணுவோம், உபநயனம் பண்ணலாம். உபநயனம்னா அந்த பூநூல் போடுறதுன்னு சொல்லுவோம். சீமந்தம் பண்ணலாம், மஞ்சள் நீராட்டு விழா பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, பூமியை தோண்டக்கூடாது. கிணறு, போரு, சம்பு, அதுக்கப்புறம் வந்து குளம் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா பூமி காஞ்சி போயிருக்கும், ரொம்ப வந்து துன்பப்படும். அந்த நேரத்தை நம்ம பூமியை நாம் தோண்டக்கூடாது. வீடு புதுசாக நான் பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறேன்னு கடகாலோ பூமி பூஜையோ பூமியை தோண்டி பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் சொன்னாங்க. வித்தியாசத்தை கவனிங்க. பூமி பூஜை போடக்கூடாது, கடகால் தோண்டக்கூடாது, பூமியை தோண்டக்கூடாது. இவ்வளோதான் விஷயம். அப்போ கட்டின வீட்டுக்கு நீங்கள் மேல் கூரை வேயலாம். ஏற்கனவே வேலை நடந்துகிட்டே இருக்குங்க, சித்திரை மாதம் மேல் கூரை போடலாமா, தளம் போடலாமான்லாம் கேட்குறாங்க. போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கு செய்கிறீங்க. பூமியை நீ தோண்ட போகிறதில்ல, மேலே தான் வேலை செய்கிறீங்க. ஒன்று. அதுக்கு அடுத்தது முடிச்சுட்டேன், சித்திரை மாதம் நல்ல முகூர்த்த நாளெல்லாம் வருது, கிரகப்பிரவேசம் பண்ணலாமா, தாராளமாக அக்னி வளர்த்தி பண்ணக்கூடிய காரியங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் செய்யலாம். சில பேருக்கு மாற்று கருத்து இருக்குது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா விளக்கம் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அக்னி வளர்த்தி பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு ஏன்னா மறுப்பு தெரிவிக்கிறவங்க அதை விளக்கம் கொடுத்தா எனக்கு நல்லாயிருக்கும். ஒன்று. அப்போ கிரகப்பிரவேசம் பண்ணலாம், பூமி தோண்டக்கூடாது, பூமி பூஜை போடக்கூடாது, கடகால் தோண்டக்கூடாது. ஆனால் கட்டின வீட்டுக்கு மேல் தளம் போடலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அடுத்தது கல்யாணம் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அக்னி நட்சத்திர காலங்களில் கல்யாணம் பண்ணலாம். சரி, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதுன்றா, மரம் வெட்டக்கூடாது. ஒரு காட்டை வந்து அழித்து ஒரு நகரத்தை உருவாக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மரமெல்லாம் வெட்டக்கூடாது, ஒரு காடு அழிக்க. ஏன்னா ஒரு காட்டை அழிச்சு தான் அப்போல்லாம் நகரத்தை உருவாக்குவாங்க. காடு அழிக்கக்கூடாது, மரம் வெட்டக்கூடாது. ஏன் சொன்னாங்கன்னா ஏற்கனவே மரமெல்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போய் வெயிலில் ரொம்ப துன்பப்பட்டுருக்கோம். மேலும் மேலும் நம்ம துன்பத்தை கொடுக்கக்கூடாது. அதில் இருக்கிற பறவைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள்லாம் வற்றி போய் கஷ்டப்பட்டுக்குன்னு ரொம்ப சிரமப்பட்டுன்னு கூண்டு இல்லை, அந்த நிழலுக்காக வந்து ஒதுங்குற மிருகங்கள்லாம் இருக்குது. மரத்தை வெட்டிட்டு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாத போயிடும்.
அதனால் கத்திரியில் அக்னி நட்சத்திர காலங்களில் மரம் வெட்டக்கூடாது, குளம் வெட்டக்கூடாது, கிணறு தோண்டக்கூடாது, போர் போடக்கூடாது, இப்படிலாம் சொன்னாங்க. பூமியை துன்புறுத்தக்கூடாது, மரம் மரம் இதெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. மற்றபடி கல்யாணம் பண்ணலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த காலகட்டங்களில் கொடை, செருப்பு, இந்த மாதிரி நீர்மோர் பந்தல் வைக்கிறது, அதாவது சில வெயிலை தணிக்கக்கூடிய காரியங்கள்லாம் நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா 100 மடங்கு பலன் தரும், புண்ணியத்தை சேர்க்கும். அப்போ தானத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். எதை தானமாக தரணும்? நீர்மோர் பந்தல் வைக்கிறது, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, செருப்பு, கொடை இதெல்லாம் இல்லாதப்பட்டவர் தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி மாடி மேலே வந்து பறவைங்களுக்கு வந்து ஒரு சட்டியிலையோ இல்லை ஒரு ஒரு மடக்கையிலையோ இல்லை ஒரு ஒரு பிளாஸ்டிக் டப்புலையோ ஏதோ ஒரு இடத்துல தண்ணி வைக்கலாம். பறவைங்களாம் தண்ணி குடிச்சிட்டு போகும். நாம தான் வெயிலில் நம்ம கஷ்டப்படுறோன்னு அவசியம் கிடையாது. பறவைகள்லேருந்து மிருகங்கள்லேருந்து வெயிலில் தண்ணி இல்லாமல் சிரமப்படும். அதுங்கெல்லாம் தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா 100 மடங்கு பலன் தரும். இதெல்லாம் கத்திரியில் நீங்கள் இந்த மாதிரி சுப காரியம்லாம் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதனால் வந்து கத்திரிக்கும் இன்னும் நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க. கத்திரியில் சுபகாரியம் பண்ணால் கத்திரிச்சிட்டு போயிடும்ன்ற மாதிரி ஏதோ ஒரு மூட பழக்கத்தை வளர்த்துடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நல்ல காரியங்கள் பண்ணுங்கள், தான தர்மங்கள் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு மாடி மேலே வந்து தண்ணி வைங்க. பறவைங்களுக்கும் சில விலங்குகளுக்கும் அது வந்து சாப்பிட்டுட்டு போக வசதியாக இருக்கும். இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா 100 மடங்கு பலன் தரும். அக்னி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னொரு விஷயம் பஞ்சாயத்தில் போட்டிருக்காங்க, வாகனம் ஏறக்கூடாதுன்னு இருக்கும். ஒரு காலத்தில் வாகனம்னா குதிரையும் யானையும் தான். அதெல்லாம் நடுவில் நிற்கணும்னு ஆசைப்படும். அந்த நேரத்தில் போய் வெயிலில் நாம் வந்து எடுத்துகிட்டு நாம் வந்து நான் போயிட்டு இதை பயிற்சி எடுக்கிறேன், இதை கற்றுக்கிறேன்னு சொல்லி அதையும் நம்ம துன்புறுத்தக்கூடாதுன்றதுனால அதை சொல்லியிருக்காங்க. வாகனங்கள் ஏறக்கூடாது அப்படின்ற வார்த்தை பஞ்சாயத்தில் இருக்குது. அக்னி நட்சத்திர கத்திரி காலங்களில் வாகனங்கள் ஏறக்கூடாதுன்னு. அப்போ ஒரு நேரம் வாகனம்னா நல்லா கவனிங்க, குதிரையும் யானையும் தான். இப்போ வந்து நம்ம 2 வீலர் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம். அதனால் கலியுக தர்மப்படி வாகனங்கள் ஏறக்கூடாதுன்னு சொன்னது இந்த விலங்குகள் வாகனமாக வச்சு நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம், அதுக்காக சொன்னாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து காரு 2 வீலர்லாம் வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதில் ஒன்றையும் பெரிய இழப்பு வரதான் எனக்கு தெரியல. நிறைய பேர் வாங்கி கூட நல்லா தான் அதை பயன்படுத்திட்டு வராங்க. அதனால் கலியுக தர்மப்படி சில வார்த்தைகள் மாறுபடும், அதில் இதுவும் ஒன்று. அதனால் பார்த்தீங்கன்னா கத்திரி இல்லாமல் கத்திரி அக்னி நட்சத்திர விளக்கத்தை சொல்லியிருக்கோம். அதில் என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம், என்ன செய்யக்கூடாது சொல்லியிருக்கோம். இதை பயன்படுத்தி புண்ணிய ஆத்மாக்களாக நாம் வந்து செயல்படுவோம். இதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.